ஒரிஜினலா நோவான்னு வாழ்ந்திருக்கிறாரு, அவர் செஞ்சிருக்காரு. அப்ப ரொம்ப பெரிய பேலை, எவ்வளவு அனிமல்ஸ் இருக்கு. அப்ப அத்தனையும் கூட்டிட்டு போகணும். இப்ப யானைனா பெருசா கூட்டிட்டு போகணும்னு இல்ல, குட்டியை கூட்டிட்டு போனாலே என்ன ஆகும், கொஞ்ச நாள் அது வளர்ந்து அதுக்கு ஒரு குட்டி வந்துடும் இல்லையா, அப்படி குட்டி குட்டியா அந்த மாதிரி கொண்டுட்டு போயிருப்பாங்க. ஆனாலும் அவ்வளோ இடம் இருந்தா தானே அத்தனையும் உள்ளக்க வைக்க முடியும். அப்ப தேவன் சொல்லியிருப்பாரு, இத்தனை அடுக்குல கட்டணும், இவ்வளவு நீளம் இருக்கணும், உயரம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அது ஏத்த மாதிரி அவர் கட்டுறாரு. சாப்பாடு எல்லாமே ரெடி பண்ணி வைக்கிறாங்க. அதே போல என்ன செய்யறாங்க, மத்தவங்கிட்டையும் சுவிசேஷம் சொல்றாங்க, இந்த மாதிரி அழிய போது நீங்க எல்லாம் மனம் திரும்புங்க, மனம் திரும்பிட்டா நாங்க உள்ளக்க உங்களை கூப்பிட்டுக்கோன்னு சொல்றாங்க. யாருமே திரும்ப மாட்டேங்கிறாங்க. ஆனா அந்த நோவா அப்பெல்ல என்ன ஆயிருது, டைம் ஆயிருது, தேவன் சொன்ன காலம் முடிஞ்சது. அப்ப தேவன் வந்து நோவாட்ட சொல்றாரு, நீங்க எல்லாரும் உள்ளக்க போங்க. உங்க ஃபேமிலியில யார் யாரு, நோவா, நோவாவோட ஒய்ஃபு, அவங்களுக்கு 3 பசங்கன்னு சொன்னேன் இல்லையா, 3 பசங்க, 3 பசங்களுக்கு ஒய்ஃபு 3 பேர். அப்போ மொத்தம் எத்தனை, 8 பேர். சொல்லுங்க, மொத்தம் 8 பேரும் உள்ள